அவ ஆடுறா அவன் ஆடுறா அப்படின்னு நமக்கு தப்புனே ஆனால் படமாட்டேங்க. ஆமாம், நம்ம சின்ன மனிதர்கள்னு ஆழத்தில் தெரியும். பெரிய மனிதர்களை பார்க்கும்போது அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்கிறதன் வழியாக நம்முடைய ஈகோவை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம். எனக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கும், சிறு வயதில் நானுமே சரி, நான் இப்போ அதுக்கப்புறம் ஒரு கல்லூரி படிக்கிறதுக்கு அப்புறம் நான் என்னை மாற்றிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இப்போ அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், ஒரு சில நேரங்களில் டீச்சர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே அவன் இவன் அப்படின்னு சொல்கிற வழக்கம் நமக்கு இருக்குது. நம்ம அப்படி தான் சொல்லுவோம், அவன் எங்கே விளாண்டான் ஒழுங்கா அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். அவன் படத்தை பார்த்தியா அப்படின்னு தான் நான் எந்த நேம்ஸுமே அப்படி தான் நம்ம பேசுவோம். இப்போ திரை நட்சத்திரங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள்னால் அவெல்லாம் ஆட்சிக்கு வந்து அப்படின்னு தான் நமக்கு சொல்கிற வழக்கம் இருக்குது. அதையே தான் அந்த சின்ன சின்ன குழந்தைங்களும் அப்படி தான் பேசுங்க, அவ ஆடுறா அவன் ஆடுறா அப்படின்னு. இந்த போக்கு இது ரொம்ப நமக்கு தப்புனே ஆனால் படமாட்டேங்குது. ஊடகத்துக்கு வந்ததுக்கப்புறம், கேமராக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்குறோம், அவருன்னு சொல்கிறோம், சொசைட்டி என்ன பேர் கொடுத்துருக்கு அதை சொல்கிறோம், அதை தலைவர்னு சொல்கிறோம், கலைஞர்னு சொல்கிறோம், அதை சொல்கிறோம். ஆனால் இந்த கேமராவை ஷட் டவுன் பண்ணாலே கூட திருப்பி நான் அவன் மோடுக்கு போயிடுறேன். இதை எப்படி நான் மாற்றுறது, என் குழந்தைங்களை மாற்றி, இது தப்புன்னே எனக்கு தோண மாட்டேங்குது. அதாவது ஏன் தோணலைங்கிறதுலேருந்து நம்ம இதை பேசினா சொல்லலாம். அதாவது நானும் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு தடவை நான் வந்து என் கிளாஸில் வந்து டெண்டுல்கர் என்னமா ஒரு ஸ்கொயர் கட் அடிச்சாம் பாரு அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய ஆசிரியர் சாந்தா டீச்சர்னு அவங்க சமூகவியல் பாடம் எடுக்கிறவங்க, அவங்க வந்து டெண்டுல்கர் வந்து தம்பி அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ஒரு ஆங்கிளில் நான் யோசிக்கவே இல்லை. சாரி மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்னை விட ஒரு நாள் வயது மூத்தவர்களாக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் நாங்கன்னு சொல்கிற பழக்கமும் வந்துருச்சு. அப்புறம் நான் கோயம்புத்தூரில் ரொம்ப நாள் வாழ்ந்தேன். கோயம்புத்தூரை பொறுத்த மட்டுக்கும் 2 பேர் பேசினா ஒருத்தர் அண்ணன்னு சொல்லிப்பாங்க. இல்லை யார் அண்ணன்னே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் நீங்கள் நாங்கன்ற வெளிச்சொல் இருக்குல்ல, அவங்க வந்து ஏனுங்க வந்தீங்க போனீங்கன்னு சொல்லி பேசுறது இருக்குல்ல, அதுவும் அங்கே நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் பொதுவாக நம்ம சொசைட்டியில் வந்து ஏன் நம்ம வந்து ஆளுமைகளை அவ்வளவு மரியாதை இல்லாமல் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, பொதுவாக நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம மேலே நமக்கு மரியாதையும் அன்பும் குறைவாக இருக்குது. இன்னொரு காரணம் காமன் மேன்ஸ் கிரட்ஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய ரியல் லைஃப்பில் நம்முடைய சாதனைகள் பெருசாக இருக்காது, நம்ம சாமானிய மனிதர்கள் தான். அந்த உண்மை நம்மளை கொண்டுகிட்டே இருக்கும். நம்முடைய ஆழத்தில், கான்சியஸில் இல்லை, நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து நம்முடைய ரொட்டீன் லைஃப், நம்ம பிறந்தோம், நம்ம வந்து எந்த தர்ஸ்ட்டும் கிடையாது. எதையாவது ஒன்று நோக்கி ஓடி போய் ஒரு பெரும் செயலை எடுத்து டிரைவ் பண்ண ஆள் கிடையாது. நமக்கு ஒரு லட்சிய தாகத்தோட இந்த செய்யத்தான் நான் பிறந்திருக்கேன், எனக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, வெற்றி கிடைக்குதோ கிடைக்கலையோ, சோறு கிடைக்குதோ கிடைக்கலையோ, இந்த கனவுக்காக, இந்த நோக்கத்துக்காக, இந்த செயலுக்காக நான் சாகவும் தயார். இதுக்காக மட்டும்தான் டெடிகேஷனாக இருக்க போகிறேன். என் ஃபோக்கஸ், என் சிந்தனை, என் உழைப்பு எல்லாமே இந்த பெரும் நோக்கத்தை நோக்கித்தான். அப்படி இல்லை. இப்போ ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து விடுதலைன்ற நோக்கம் இருந்துச்சு, ஒரு ஜெனரேஷனுக்கு பொன்னுலகம் படைப்புன்ற நோக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி ஜெனரேஷனுக்கு அப்படி எந்த லட்சியவாதம் கிடையாது. ஸோ லட்சியவாதம் இல்லாததுனால நமக்கு வந்து பெரிய தேவைகள் இல்லை. 25,000 சம்பளம் இருந்தால் போதும், ஒன்றுமே இல்லைனா ஸ்விக்கி ஓட்டிப்பேன், ஒன்றுமே இல்லைனா ஓலா ஓட்டிப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போது நமக்கு டிரைவ் இல்லை, லட்சியவாதம் இல்லை. நம்ம சின்ன மனிதர்கள்னு ஆழத்தில் தெரியும். பெரிய மனிதர்களை பார்க்கும்போது அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்கிறதன் வழியாக நம்முடைய ஈகோவை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம். இளையராஜாவை மொட்டை அப்படிம்பாங்க, அவன் ரஜினி இருக்கானே அப்படிம்பாங்க, அவன் அணில்பாங்க, மெண்டலான்பாங்க. அது எல்லாமே வந்து அவங்களுடைய ஆள் உள்ளத்துக்குள்ளார இருக்கிற கடுமையான தாழ் உணர்ச்சி. அப்புறம் அவங்களுடைய லைஃப்பை பற்றியே பேசுவாங்க. இவனை தெரியாதா, இவன் அந்த நடிகை கூப்பிட்டாங்க போனால அப்படிம்பாங்க. அது எதுவுமே அதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. அப்படி உன் கண்ணுக்கு உனக்கு தெரிகிற அளவுக்கு அந்த விஷயத்தை செஞ்சால் அவன் ஒரு நட்சத்திரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை பற்றி தெரியாதா அப்படின்னு இவர் வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்த மாதிரியே பேசுவாங்க. ஸோ இது இந்த சொசைட்டியுடைய இந்த லோ டேஸ்ட்டு, இந்த சைக்காலஜி, இந்த தாழ் உணர்ச்சியை கேப்சர் பண்ணிக்கிட்டு பத்திரிகைகளில் கிசுகிசு வரும். யூடியூப்ஸில் இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்கள், சினிமா உலகம் அறியாத கிசுகிசுகளை பற்றி பேசுகிறது பெரிய வருமானம். 10,000 20,000 பணம் கொடுத்துட்டு அந்த இன்டர்வியூவில் போய் அதை வச்சு சொல்லுவாங்க, இந்த நடிகையை பண்ணாங்க, அவர் இப்படி பண்ணார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி ரகலை பண்ணாருன்னு. பெரும்பாலும் 99% அதில் போய் தான் இருக்கும். அதை கேட்கும்போது காமன் மேனுக்கு வந்து ஆமாம், இவன் இப்போ நம்மளோட ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, இவனு நம்மளை போல தான் அப்படின்னு. இந்த கிரட்ஜ் இருக்கு இல்லையா, இது வந்து அபாயகரமானது. இது எப்போ யாருக்கிட்ட எப்படி வெடிக்குன்னே தெரியாது. அப்போது ஒரு மனிதனுடைய, நான் அடிக்கடி சொல்லுவேன், சுயமரியாதையான ஆளுன்னு சொல்லிட்டு அடுத்தவனுடைய அவமதிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. சுயமரியாதைங்கிறதுல பிறர் மரியாதையும் இருக்குது. தன் மேலே தனக்கு மரியாதை இருக்கக்கூடிய ஒருவன் ஒருபோதும் இன்னொரு மனிதன் அவமரியாதையாக பேச மாட்டான். அவனுடைய மாற்று கருத்தை கூட ரெஸ்பெக்டபிள் மேனரில் தான் சொல்லுவான். அதாவது நான் வந்து பொலைட்லி டிஸ்ஒபீடியன்ட் அப்படின்னு ஒரு காயினேஜ் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் அதிகாரியோடைய உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட நீங்கள் பொலைட்டாகவே டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்க முடியும். சார், நான் சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஸ்டில் ஐ எம் நாட் கன்வின்ஸ்டு, அல்லது நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு கன்விக்ஷன் இல்லை சார், நான் அதை ஒத்துக்கலை சார், நான் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை சார்னு கூட சொல்ல முடியும். ஆனால் இந்த டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம கொஞ்சம் இப்போ தான் வந்து சொசைட்டி வந்து கொஞ்சம் எலிகண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு மாறிட்டு வருது. இப்போ நீங்கள் ஒரு மத்திய வாழ்க்கையோ உயர் மத்திய வாழ்க்கையோ வாழக்கூடியவங்க வந்து அவங்க வீட்டில் கவனிச்சிருப்பீங்க, பிள்ளைங்களை கூட நீங்கள் நாங்கன்னு சொல்லுவாங்க.
வாங்க போங்க உட்காருங்க அப்படின்னு. நான் கமல் சார்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் இருக்குது. அவருடைய உலகத்தில் முக்கியம் இல்லாத நபர்களே கிடையாது. அவர் ஒரு சின்ன அடிமட்ட நபரையும் சார் வாங்க சார்னு சொல்லுவார், வாட்ச்மேனையும் சார்னு தான் கூப்பிடுவார், ப்ரொடியூசரையும் சார்னு தான் சொல்லுவார். அவர் நீங்கள் நாங்கன்ற மரியாதையை கொடுக்காத ஆள். ஒரு சின்ன பையனை கூப்பிட்டா கூட நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்பார், சார்னு தான் சொல்லுவார். அவர் அதை வலியுறுத்தவும் சொல்லுவார். இந்த உறவு பேரை சொல்லி கூப்பிட்றத அவர் எதிர்ப்பார். ஏன்னா அது ஏதாவது ஒரு வகையில் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு தான் வழிவகுக்கும். ஒருத்தர் மரியாதையாக சொல்கிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்கப்படணும். எல்லா மனிதர்களுமே அவனை பொறுத்த மட்டுக்கும் முக்கியமான ஆள். எஸ்எஸ் வாசனுடைய ஒரு வரி இருக்குது. எஸ்எஸ் வாசன்னா விகடன், ஆனந்த விகடனை உருவாக்குற ஆனந்த விகடன் நிறுவனத்தை உருவாக்குனவர். அவர் விகடன் பவள விழா மலரில் அந்த கட்டுரை இருக்குது. அவர் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணும்போது அதெல்லாம் அவர்னாலே கிராண்டு தான். அவர் தான் பிரம்மாண்டமான படங்கள்லாம் எடுத்தார். சந்திரலேகா மாதிரியான படங்கள்லாம் எடுத்து பிரம்மாண்ட படங்கள்ங்கிறதே அவர் தான் யுகம். அந்த இன்றைக்கி சொல்கிற பேன் இண்டியாவெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆள். அவர் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஒவ்வொரு தனி மனிதனும் அவனை பொறுத்த மட்டுக்கும் முக்கியமானவன். அந்த முக்கியத்துவத்தை அவனுக்கு கொடுக்க தவறாத. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு முக்கியமான ஆள், அதை நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களை முக்கியமாக நடத்தணும். வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு நான் கேட்கணும். ஸோ ட்ரீட் எவரி ஒன் ஈக்குவல் அப்படிங்கிறது இந்த சொசைட்டி கற்றுக்கணும். நம்ம அதில் ரொம்ப பின்னாடி தான் இருக்கிறோம். ஏன்னா இங்கே தான் பல லேயர்கள் இருக்குல்ல. ஸோ கொஞ்சமாக தான் மாறி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு ஒரு தெளிவான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க யாராவது பேசினாங்க, இப்போ இதனுடைய டேக்அவேன்னு எடுத்துக்கிட்டோன்னா, டெண்டுல்கர் என்ன உன் தம்பியாப்பா அப்படின்னு கேட்டது தான் டேக்அவே. இவ்வளோ நேரம் பதில். நம்ம குழந்தைங்க யாராவது நம்மக்கிட்ட அவேன்னு பேசினா நம்ம இம்மிடியேட்டாக அவர் என்ன உன் தம்பியா, அவர் என்ன இதுவா, உனக்கு வயசு கம்மியானவரா, வயசு அதிகமானவர் தானே அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்போயே அந்த குழந்தை திருப்பி நம்மகிட்ட கேட்கும், நீ மட்டும் அப்படி சொல்கிற அப்படின்னு. அதனால நம்மளும் அவர் அப்படின்னு சொல்லி பேசுகிற பழக்கத்தை நம்ம கொஞ்சம் கொண்டு வரணும்.